அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருந்த விவசாயி உயிரிழந்த விவகாரத்தில் கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள மலைப்பட்டியைச் சேர்ந்தவர் பொன்னன். 55 வயது விவசாயியான இவர் கடந்த 22ஆம் தேதி ஊர் மக்கள் 500 பேருடன் சேர்ந்து பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றுள்ளார். வேடச்சந்தூர் அருகே உள்ள தண்ணீர் பந்தம்பட்டியில் அதிகாலை 5 மணி அளவில் பாத யாத்திரை சென்று கொண்டிருந்த பொன்னனை அடையாளம் தெரியாத கார் ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் சென்றிருக்கிறது. இதில் படுகாயமடைந்த பொன்னன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்து 3 நாட்களாகியும் போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலைக்கழிப்பதாக குற்றம் சுமத்திய கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோருடன் வந்து எரியோடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பார்த்து கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அவங்க கேட்கறாங்க. அந்த டைம் நம்ம கொடுத்துதான் ஆகணும். அப்படி இல்லைனாலும் அவங்க நமக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க நம்ம என்ன பண்ணுமோ நிவாரண உதவி எல்லாம் பெற மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்க வந்து இன்னைக்கு பெரியவங்க சொல்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குங்க. அவங்க பார்த்துப்பாங்க. நாங்களும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.